இயேசுவின் வளர்ப்பு தந்தை புனித யோசேப்பை பற்றி தியானிக்கின்றோம். யோசேப்பு நீதிமான், தச்சு தொழில் செய்யக்கூடியவர். தச்சன் பொதுவாக ஒரு பொருளை செய்யும் பொழுது சந்தேகப்பட மாட்டார்கள். நுணுக்கமாக செய்யக்கூடியவர்கள். பல மரத்துண்டுகளை ஒன்றாக சேர்த்து புதிய பொருளை உருவாக்குவார்கள். வானதூதர் சொன்னதை கேட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார். கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான் என்று நம்பினார். கருவுற்று இருக்கும் அன்னையிடம் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற நுணுக்கத்தை அறிந்திருந்தார். மாட்டுத் தொழுவத்தை மருத்துவமனையாக மாற்றியவர். மரியாளையும் இயேசுவையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டு திருக்குடும்பத்தை உருவாக்கினார். கடவுள் அன்னை மரியாளை யோசேப்பிடம் கொடுப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்ட திறமைகளை அவருக்கு கொடுத்திருப்பதாக சொல்வார்கள். நம்மையும் கடவுள் ஆசிர்வதித்திருக்கின்றார், திறமைகளை கொடுத்திருக்கின்றார் என்றால் நாமும் யோசேப்பை போல வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கட்டும். ஆமென். ஜெபிப்போமாக. உழைப்பாளிகளின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித யோசேப்பே, வேலை இல்லாமல் வறுமையில் வாழும் பிள்ளைகளை ஆசிர்வதித்தருளும். திருக்குடும்பத்தை காப்பாற்றியதைப் போல எங்கள் குடும்பங்களையும் காப்பாற்றியருளும். ஆமென்.